ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் ட்ராவல் வித் விஜய் என்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறேன். குருவாயூர்லேருந்து நான் கிளம்புறப்ப சொன்னேன் இல்லைங்களா, இதே மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்னு. அது ஒரு சிவன் கோயிலுங்க, சிவன் கோயில். அந்த கோயில் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் 3வது பெரிய நகரம், கலாச்சார மையம், கலாச்சார தலைநகரம், கலாச்சாரத்தினுடைய ஒரு சூப்பரான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். த்ரிஷூர்ன்ற நகரத்தில் தாங்க இருக்கேன். அந்த நகரத்தோட மையப்பகுதியில் தாங்க இந்த கோயில் இருக்குது. 50 ஏக்கர் பரப்பளவுன்றாங்க. இந்த கோயில் ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு, தேக்கிங்காவு மைதானம், தேக்கிங்காவு கிரவுண்டுன்றாங்க. ஃபுல்லாக தேக்கு மரமாக இருந்துதான் ஒரு காலத்தில். அந்த கோயிலை பற்றின வரலாறு, அந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோயிலில் தான் இருக்கேன். வடக்குநாதர், அங்கே இருக்கிற சிவனோட பேர் வடக்குநாதர். அந்த கோயிலில் தான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க வடக்குநாதர் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த மாதிரி 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒரு என்ட்ரன்ஸுக்கும் போகிறதுக்கு நீங்கள் ஒரு கிலோமீட்டர் செலவு பண்ணணும். அந்த அளவுக்கு பெருசுங்க. நான் சொன்னேன் 50 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நீங்கள் 4 என்ட்ரன்ஸ் வழியாக வரலாம். இருந்தாலும் இந்த மெயின் என்ட்ரன்ஸு ரொம்ப அழகாக சிறப்பாக இருக்கும். முகப்பு தோற்றம் கேரள கட்டடக்கலை பாணியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பரசுராமர் நிறுவிய கோயில். இந்த மைதானத்து பேர் தேக்கிங்காவு மைதானம். திரிசூரோட நகரத்தோட மையப்பகுதியில் இருக்குது. இந்த ஒரு ரவுண்டுங்க. இந்த கோயில் அப்படியே ஒரு ரவுண்டாக மைதானம் இருக்குது இல்லைங்களா. இந்த மைதானத்தை சுற்றி தான் திரிசூர் நகரமே இருக்குது. 3வது பெரிய நகரம் கேரளாவில். முதல் ஒரு சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம், அடுத்து கொச்சி, 3வது திரிசூர். கலாச்சாரம் மிகுந்த ஒரு இடங்க. அப்படியே இந்த கிரவுண்டு பாருங்கள், சுற்றி வரும். மிகப்பெரிய கிரவுண்டு. ஆமாம், அவ்வளோ பெருசுங்க இந்த கோயில். இந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடம் அற்புதமான ஒரு கோயில். நான் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ண போகிறேன். ஆமாம், இந்த வழியாக தான் நீங்கள் என்ட்ராகி உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறேன். சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இந்த கோயிலோட வரலாறு, டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன். வாங்க இந்த கோயிலுக்குள்ளே போவோம். மிகப்பெரிய ஒரு கோயிலுங்க, மிகப்பெரிய ஒரு கோயில். கோயிலுக்குள்ளே என்ட்ராகிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலோட அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு கோயிலுக்கு உள் பிரகாரத்தில் இருக்கேன். இதுக்கு மேலே நம்ம மொபைல் கேமரா இதெல்லாம் அலௌடே கிடையாது. ஆமாம், வாய்ப்பே இல்லை. த்ரிஷூர்ன்ற ஊர் கேரள மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரம் திரிசூர். ரொம்ப 3வது பெரிய நகரம் கேரளாவில். திருவனந்தபுரம், கொச்சி, அதுக்கடுத்து 3வது ஒரு பெரிய நகரம் திரிசூர். கேரளத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளம்னு கூட சொல்லலாம். இந்த திரிசூர் நகரத்தோட மையப்பகுதியில் தாங்க இந்த திரிசூரினுடைய கதாநாயகன், திரிசூரினுடைய ஹீரோ வடக்குநாதர் சிவபெருமான் அந்த கோயில் இருக்குது. கேரளாவினுடைய முதல் கோவில், மூத்த கோவில் இதுதான் சொல்கிறாங்க. பரசுராமர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. பரசுராமர் சத்திரியர்களை 27 முறை போரில் வென்றிருக்காருங்க. பரசுராமருடைய தந்தையை ஒரு சத்திரிய மன்னன் போரில் கொன்னுடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா பரசுராமர் அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அந்த சத்தியர்களை 27 முறை போர் புரிஞ்சு அவங்கள அழிச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு சாபம் கிடைச்சிருக்கு. அந்த சாபத்தை போக்கணுன்றதுக்காகவே தவம் இருந்து சிவபெருமானால் கைலாய காட்சியை இங்கே கொடுத்துருக்காரு சிவபெருமான் அவருக்கு. இங்கே இருக்கிற மூலவர் பார்த்திங்கன்னா வடக்குநாதர் சிவன். 12 அடி உயரம், 24 அடி அகலமான நெய்லிங்கங்க. ரொம்ப விசேஷம் நெய்லிங்கம். இந்த நெய்லிங்கம் இத்தனை ஆண்டுகளாக எப்படி உருகாமல் இருக்குன்னு ஆச்சரியமாக இருக்குது. நல்ல கோடை காலத்தில், நல்ல வெப்பம் அதிகமாக இருக்கிற காலத்தில் கூட இந்த நெய்லிங்கம் உருகிறதே கிடையாதாங்க.
ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படின்னு தெரியல. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு நெய்லிங்கம். சிவன் மூலவர் சந்நிதி பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் இருக்குது. என்ட்ரன்ஸில் சிவன், பின்னாடி பார்வதி, அதுக்கப்புறம் சங்கரநாராயணர், ராமர், கணபதி. அப்புறம் வெளிப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா அதோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஐயப்பன் சன்னதி. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆதிசங்கரருக்கு சன்னதி இருக்குது. அதே மாதிரி அர்ஜுனன் வந்து அந்த பாசுபத அம்பு அந்த அஸ்திரத்துக்காக தவம் இருந்த சிவபெருமான்கிட்ட அதுக்கு தனியாக ஒரு காட்சி கொடுத்துருக்காரு சிவபெருமான், தனி ஒரு ரூபம். அந்த சன்னதி பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது. இது மாதிரி பல சன்னதிகள் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த கோயிலுக்குள்ளே போனாலுமே ஃபஸ்ட்டு வந்து கணபதியை தான் வழிபடுவோம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு மூலவரான வடக்குநாதர் வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாருமே கணபதியை வழிபடுறாங்க. பல விதமான சிறப்புகள் கொண்ட ஒரு அருமையான கோயிலுங்க இந்த வடக்குநாதர். பரசுராமலாக கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பரசுராமர் வந்து ஃபஸ்ட்டு கட்டினப்போ சிவன் பார்வதி மட்டும்தான் இங்கே நிறுவியிருக்கார். அதுக்கப்புறம் ஆதிசங்கரர், நம்ம இந்து மதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் ஆதிசங்கரர். அவர் தான் வந்து சங்கரநாராயணர், ராமர், மற்ற ஆலயங்களெல்லாம் அவர் நிர்மாணம் பண்ணியிருக்காரு. ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. பூரம், திருச்சூர் பூரம்ன்ற ஒரு திருவிழா வந்து உலக பிரசித்தி பெற்றது. ஏப்ரல் மே மாதத்தில் நடக்கும். நீங்கள் பூரம் தொடர்பான வீடியோஸ் யூடியூப்பில் நிறைய இருக்குது, பார்த்து பாருங்கள். அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு திருவிழா. இரவு முழுவதும் வான வேடிக்கை நடக்கும். அந்த திருவிழா நடக்கிறப்ப இரவு முழுவதும் வான வேடிக்கை நடக்கும். அந்த வான வேடிக்கை பார்க்குறதுக்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க. அதே மாதிரி இந்த திரிசூர் பூரத்தில் யானைகளுக்கான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு யானைகளை அணிவகுத்து நிற்க வச்சு கோயில் முன் பக்கத்தில் அது ஒரு பெரிய விழா நடக்கும். இது மாதிரி பல சிறப்புகளை கொண்ட ஒரு கோயிலுங்க. திரிசூரினுடைய மையப்பகுதியில் இருக்குது. திரிசூரே இந்த ஊருக்கு சென்டர் பாயிண்ட்டே இவர் தாங்க. 50 ஏக்கரான்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட சுற்றளவு. ஆமாம், நடுநாயகமாக இருக்குது. இந்த ஊரை சுற்றி தான் ஒரு ரவுண்டு ஷேப்பில் தான் அந்த திரிசூரே இருக்குது. இந்த தேக்கிங்காவு மைதானன்றாங்க. தேக்கு மரமாக இருந்திருக்கான் இந்த மைதானம் ஃபுல்லாக. அதனால தான் இந்த இடத்துக்கு தேக்கிங்காவு மைதானம்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அருமையான ஒரு கோயில், மிகப்பெரிய பிரம்மாண்டமான பரப்பரவில் இருக்கிற ஒரு கோயில். அவசியம் திரிசூருக்கு வாங்க. திரிசூர் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். சென்னையிலேருந்து விமானம் மூலிமா வரவங்களும் வரலாம். பக்கத்தில் கொச்சி ஏர்போர்ட் இருக்குது. ட்ரெயினில் வந்தீங்கன்னா நேராக திரிசூர், சென்னை டு திரிசூர் ட்ரெயின் இருக்குது. பேருந்து வசதி இருக்குது. எப்படி வேணாலும் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் திரிசூர் நகரத்தை. திரிசூர் வடக்குநாதர் இந்த ஊரின் திரிசூரனுடைய ஹீரோ, கதாநாயகன், பூரம் நாயகன். அவ்வளோ அருமையான கோயிலுங்க, அவ்வளோ பிரம்மாண்டமான கோயில். அந்த மாதிரி வந்து நிறைய சிறப்பம்சங்களுடைய கோயில். பெருந்தச்சன்ற ஒருத்தர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு 7ஆம் நூற்றாண்டில். இப்போ பாருங்கள் எவ்வளோ பழமையானது பாருங்கள், பெருந்தச்சன்றவர். இது மாதிரி நிறைய சிறப்புகளை கொண்ட ஒரு அற்புதமான கோயில். நேரம் கிடைக்கிறப்ப வாங்க, வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம், முதன்மையான கோயிலுன்றாங்க குறிப்புகளில். பிரம்மாண்டமான ஒரு கோயில். அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. 12 அடி உயரத்தில் ஒரு லிங்கத்தை நம்ம பார்க்குறதே ஒரு அழகுங்க, நெய்லிங்கம். அதனால் வாங்க, நேரம் கிடைக்கிறப்ப வந்து பாருங்கள். அற்புதமான ஒரு கோயில், மன அமைதி, ஒரு இயற்கையான ஒரு சூழல், எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு மிக பரபரப்பான ஒரு நகரம் திரிசூர். இந்த நகரத்துக்கு மையத்தில் ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஒரு அழகாக, எந்த சத்தமும் இல்லாமல் இயற்கை. நான் பாருங்கள், மைக்கு எதுவுமே இல்லாமல் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், நேச்சுரல் சவுண்டில் தான். அந்தளவுக்கு அமைதியாக அழகாக இருக்குது. நிச்சயமாக வாங்க. எல்லாருக்குமே இந்த கோயில், எல்லோரும் நீங்கள்லாம் வரணும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஃபாலோவர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு இந்த வடக்குநாதரோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு அருமையான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் டிராவல் வித் விஜய் என்ற யூடியூப் சேனல் மூலிமா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக இதுபோல் நிறைய ஒரு ஏன்ஷியன்ட் புராதன கோயில்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. அதுக்கு கடவுளோட அருள் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.